ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹாட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம கார்லிக்கையும் சில்லியும் ஆட் பண்ண போகிறோம். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் ஹாட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கோல்டு ஆயிலில் போட்டிங்கன்னா கார்லிக் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கும், லைட்டாக கிறிஸ்பியும் ஆகும். ஸோ இந்த ரைஸ் வந்து நான் கொஞ்சம் அந்த கொரியன் ஃப்ளேவர்ஸ் போட்டு தான் கொரியன் அந்த ஏஷியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எள்ளையும் வந்து அந்த ஆயிலே நல்லா டோஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து லைட்டாக டோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த டைமில் நான் ரைஸ் ஆட் பண்ணிட போகிறேன். ஒரு 1 கப் அளவுக்கு ரைஸ். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, சால்ட் மட்டும் லைட்டாக. இப்போ இதை வந்து நம்ம இந்த கார்லிக்கு, சில்லி, எள்ளு அதில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம ரைஸ் வந்து கம்பைன் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்டெப்பு அந்த கிறிஸ்பி ரைஸ் வந்து கொஞ்சம், அதாவது கிறிஸ்பி ரைஸ்னு ஒரு டிஷ் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது இப்போது. அந்த மாதிரி ரைஸுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பி டெக்ஸ்சர் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த ரைஸை வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். ஸோ லைட்டாக அடியில் வந்து கொஞ்சம் அந்த ரைஸ் வந்து டோஸ்ட் ஆகி கிறிஸ்ப் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அது லோ ஃப்ளேமில் இருந்திருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் வந்து அடியில் கிடைக்கிது. இப்போ நம்ம கிண்டி பார்ப்போம். இதை கிண்டி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த ரைஸோட டெக்ஸ்சரே லைட்டாக ஒரு லைட்டாக டோஸ்டாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துட்டு நான் 2 ஃப்ரைட் எக் மட்டும் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ இப்போ இதே இதில் பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆகட்டும். ஏன்னா வந்து நான் வந்து கிறிஸ்பி எக்கு தான் பண்ணுறேன், கிறிஸ்பி ஃப்ரைட் எக். ஸோ அதுக்கு வந்து ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் எக்கை வந்து உடைச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 எக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து எக் வந்து கொஞ்சம் ஹை ஹீட்டில் நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். அதாவது இந்த ஒயிட் பார்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு கிறிஸ்பி ஆகணும். ஸோ எக்கு வந்து கிறிஸ்பாகிட்டு இருக்கிற டைம்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு பெப்பரும் போட்டுக்கலாம். நம்ம நார்மல் ஃப்ரைடு எக்கு மாதிரி தான், அதாவது பொரிச்ச எக் இருக்குல்ல அதுதான். ஆனால் வந்து அந்த ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கொண்டு போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இந்த சைடில் இருக்குல்ல அந்த கிறிஸ்பி, அது வந்து அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம். சிம்பிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு எக் யோக் வந்து ரன்னியாக இருக்கிறது பிடிக்காதுன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கார்லிக் ரைஸு, ஃப்ரைட் எக்கு நான் வந்து அங்கே அந்த மலேசியாவில் வாங்கினேன்ல, இது வந்து என்னென்னா கிறிஸ்பி கார்லிக் சில்லி ஆயில். சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சரியான ஒரு அடிக்டிவ் ஸ்டஃப்புங்க. ஸோ அதை வந்து அந்த கிறிஸ்பி கார்லிக்கு எல்லாத்தையும் மேலே ஊற்றிடுறேன். இந்த ரெசிபி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதை வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் இதை உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். ஆக்சுவலி இதுலேயே இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இங்கிலீஷ்லேயே போட்டிருக்காங்க. நான் வந்து கொரியனில் இல்லை ஜாப்பனீஸில் எழுதியிருப்பாங்கன்னு நினச்சேன். ரேப் சீட் ஆயில், ஃப்ரைட் கார்லிக்கு, edible sesame oil, chili pepper, fried onion, chili pepper, miso, sugar, salt, paprika, grinded sesame seed, onion powder, powdered soy sauce, அப்புறம் சீசனிங். இவ்வளோவும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு போடுறேன். அவ்வளோதாங்க நம்மளோட லேட் நைட் டிஷ், கார்லிக் ரைஸு, கிறிஸ்பி எக்கு, ஃப்ரைட் எக் வித் சில்லி கார்லிக் ஆயில்.